மனுஷன் ஒரு இடத்துல குறைவுபட்டு இன்னொரு இடத்துல நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல, அது மனுஷருடைய போதனை. ஆனா வேதம் என்ன சொல்கிறது என்பதை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 112 அதிகாரத்தில், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுடைய வம்சம், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அது நோய் கொண்டிருக்காது, சுகவீனமா இருக்காது, பலமா இருக்கும். இது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் அவன் வீட்டில் இருக்கும், பொருளாதார ஆசீர்வாதம். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். இதுல ஒன்னு இருக்கும் ஒன்னு இருக்காதுன்னு சொல்லவே முடியாது. இது 3மே தேவனுடைய சித்தம். சில சமயத்தில் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள், நம்ம அவர் மீட்டார், ரட்சித்தார், நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறவர்கள் இந்த மற்ற 2 காரியங்களை ஏற்றுக்கொள்றதில்லை. என்ன சொல்றாங்க? ஆவிக்குரிய ரீதியாக நம்மை உயிர்ப்பித்தார், அவ்வளவுதான், மற்றபடி பூமியில கஷ்டப்பட வேண்டித்தான்றாங்க. வியாதி வரலாம், வறுமையில் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றாங்க. அது தேவ சித்தம் கூட சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கிடைச்சது? சிலுவையில தான் கிடைச்சது. நாம் நீதிமான்களாகும்படி அவர் பாவியானார். அதே போல நாம் சுகமாயிருக்கும்படி அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அதே போல நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரரானார். இது எல்லாமே சிலுவையில் நடந்தது தான். ஆனா ஒன்றை ஏற்றுக்கொள்றாங்க, மற்ற 2 விட்டுறாங்க, அல்லது 2 ஏற்றுக்கொள்றாங்க, 1 விட்டுறாங்க. அவர் சுகமளிப்பார் அப்படின்னு சொல்றவங்க கூட அவர் செழிப்பாக்குவார் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். ஆனா வேதம் அதை தான் பேசுது. எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதத்தை தான் பேசுது. இப்போ கூட நம்ம வாஸ்தவம் ஆசீர்வாதத்தை தான் பேசுது. அவன் சந்ததி பலத்திருக்கும், செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். பாருங்க, நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு, இந்த செழிப்பு என்பது தேவனுடைய சித்தம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தேவனுடைய சித்தம் தான், தெரிந்து கொள்ளாம அதுக்காக ஜெபிக்க முடியாது, ஜெபிக்க கூடாது. அது அவருடைய சித்தம் என்று நமக்கு தெரிந்து விட்டால் நாம் பயம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், அவிசுவாசம் இல்லாமல் அதுக்காக ஜெபிக்க முடியும். ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி நாம் எதையாகிலும் கேட்டால் அவர் அதை நமக்கு தருகிறார் என்பதுதான் நம்ம அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். நான் அதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். இந்த பூமிக்கு அடியில் அவ்வளவு தங்கம் இருக்குது, அநேக மாணிக்க கற்கள் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இதையெல்லாம் யாருக்காக அவர் உண்டாக்கினார்? இதை யார் உண்டாக்கினது? தேவன் தான் உண்டாக்கினார் என்று நீங்கள் சொல்வீர்களானால், தேவன் தான் இதற்கெல்லாம் அதிகாரி, அவர் தான் ஓனர் என்று நாம் சொல்லுவோமானால், அவர் இதை யாருக்காக உண்டாக்கினார்? எந்த தகப்பனும் அவருடைய சொத்தை அவருடைய பிள்ளைகள் தான் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவார். உங்களுடைய சொத்தை உங்க பிள்ளைங்க அனுபவிக்காம வேற ஒருத்தர் பிடிங்கிட்டு போகும்போது நீங்க அமைதியா இருப்பீங்களா? உங்க பிள்ளைங்களை பார்த்து, அப்பா அதுக்கெல்லாம் கவலைப்படாத, இது நமக்கு உனக்கு கொடுத்தது அவ்வளவுதான், அவன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படி சொல்லுவீங்களா? இந்த பூலோகத்தில் இருக்கிற இந்த தகப்பன்மார் எப்படி தங்களுடைய பிள்ளைகள் தன்னுடைய பொருளை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படித்தானே தேவனும் விரும்புகிறார். பூமியும் அதன் நிறைவும், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது அவர் சொல்றார். அது அவருடையது என்றால் அதெல்லாம் நம்முடையது. ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பொருள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய ஒரு பொருளை அடுத்தவர்கள் அபகரிக்கும் போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீர்கள், இது உன்னுடையது, நீ இப்படி இருக்கக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது, அந்த பொருளை நீ உன்னுடையது என்பதை அனுபவிக்க வேண்டும், அப்படி நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க. அப்படிதான் தேவன் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். நாம் செழித்திருப்பது தேவனுடைய சித்தம். ஏனென்றால் நாம் செழித்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு பொருட்களையும் தேவன் இந்த பூமியிலே உண்டாக்கினார். இவைகளை எல்லாம் படைத்தார், நமக்காக கொடுத்தார்.